10 விதமான டிப்ஸ். அடுப்பு கறி ஆரம்பிச்சு மஞ்சள்ல போட்டு பேக்கிங் சோடா எதையும் விட்டு வைக்கிறது இல்ல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டூத் பேஸ்ட் பல்ல சுத்தம் பண்றதுக்கு முக்கியம் கிடையாது. இந்த டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணாதான் பயங்கரமான எஃபெக்ட் கிடைக்கும், இந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணா என் பல்லு வீக் ஆயிரும் அப்படின்லாம் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. எந்த காரணத்தினால நம்மளுக்கு கூச்சம் இருக்குன்னே தெரியாம வெறும் அந்த டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்றதுனால பிரச்சனையை நீங்க மறைச்சிக்கிறீங்க. வணக்கம் சார். வணக்கம். ஹெல்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் இப்போ அவேரா இருக்காங்க. எனக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, ஸோ நிறைய தண்ணி குடிக்கிறேன், நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்தால் தான் என் ஹார்ட் வந்து நல்லா பார்த்துக்க முடியும்னு நிறைய அவேரா இருக்காங்க. ஸோ டென்டல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பீப்புள் அவேரா இருக்காங்களா? ஒருத்தங்க டென்டல் ஹெல்த்தை ஏன் இம்பார்ட்டண்டா பார்த்துக்கணும்? உடம்புல எல்லா ஹெல்த்லயுமே இன்னைக்கு ரொம்ப இக்னோர் பண்ணக்கூடிய ஹெல்த்தே டென்டல் ஹெல்த் தான். நம்ம யாருமே அதை ரொம்ப கவனம் கொடுத்தோ இல்லை சரியா பார்த்துக்கிறது கிடையாது. ஆனா ஏன் பார்த்துக்கணுன்ற கேள்வி நம்ம எல்லாருக்கும், மனுஷன்ல ஆரம்பிச்சு எல்லா ஜீவராசிகளுக்கும் என்ன முக்கியம்? சாப்பிட்றது தான் முக்கியம். சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? பல்லு தான் வேணும். பல்லு இல்லாதவங்கள போய் கேட்டீங்கன்னா தான் இதோட அருமையே சொல்லுவாங்க. இல்ல பல்லு இருக்கிறவங்க ஒரு பிரச்சனைய ரொம்ப நாளா தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள கேட்டீங்கன்னா பல்லு வலி எவ்வளவு கொடூரமான ஒரு வலின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வாழ்றது சாப்பிட்றதுக்கும் வலி இல்லாம நிம்மதியா இருக்கணுன்றதுக்கும் தான். இது பல்ல சரியா மெயின்டைன் பண்ணாத போது கண்டிப்பா இதுல பிரச்சனை வரும். இப்போ பல்லு இல்லாததுனால என்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க? இப்போ பல்லு இல்ல, சாப்பிட முடியல, சரியா சவிக்க முடியலன்னா ஒரு வயசுக்கு மேல டைஜஷன் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்க, கான்ஸ்டிபேஷன் மாதிரி இஷ்யூஸை ஃபேஸ் பண்றாங்க. நம்ம சரியா சாப்பிடலன்னா ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் மற்றதும் வரும். இப்போ வலியோ இன்ஃபெக்ஷனோ ஒரு நெறி கட்டி இருக்கு வாயில, அந்த மாதிரி இஷ்யூஸ் வெறும் வாயோட நிக்கிறது கிடையாது. நம்ம வாய் தான் ஒரு உடம்புடைய கேட்வேன்னு சொல்றோம். ஸோ வீட்டுடைய வாசப்படி சரியாலனா வீட்டு எப்படி சுத்தமா இருக்கும்? ஸோ நம்ம சாப்பிடும் போது வாயில இருக்கிற இன்ஃபெக்ஷன் தான் உடம்புக்கும் போகுது. அது வயிற்றுக்குள்ளேயும் போய் வயிற்றுல பிரச்சனைகளை காஸ் பண்ணுது. ஈரில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் நம்ம ரத்தத்துல கலந்து வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, ஹார்ட்ல ஆரம்பிச்சு பல ஆர்கன்ஸ் அஃபெக்ட் பண்ணணும்னு இன்னைக்கு பல ஸ்டடீஸ் ப்ரூவ் பண்றாங்க. ஸோ நம்ம ஓவராலா ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும்னா அதுல ஓரல் ஹெல்த் இல்ல வாயை இக்னோர் பண்ணவே முடியாது. இது தனி அது தனின்னு கிடையாது. நம்ம ரெண்டுமே சேர்த்து பார்த்துக்கிட்டாதான் ஓவரால் ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ண முடியும். இது ஹெல்த்தை மெயின்டைன் பண்றது, ஓரல் ஹெல்த் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்றீங்க. ஸோ நீங்க பாக்குற பேஷண்ட்ஸ்ல ரொம்ப காமனா இக்னோர் பண்ற மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் சார்? இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்டல் ஹெல்த் மிஸ்டேக் ரொம்ப காமனானா ஒரு குரூப் வந்து இக்னோர் கம்ப்ளீட்டா பண்ணிடுறாங்க. இன்னொரு குரூப் பல்ல பயங்கர சுத்தமா வச்சுக்கணும், அதை போட்டு இன்னைக்கு அழுத்தி தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம் தேய்ச்சா 10 நிமிஷம் தேய்ச்சி நான் சுத்தம் பண்றேன்னு நினைக்கிறதும் தப்பு தான். அளவுக்கு மீறினால் அமிர்தம்னு நினைச்சு. ஸோ என்ன தப்பு பண்றாங்க? நல்ல ஒரு ஹார்ட் பிரஷை வாங்கிக்கிறாங்க, ராங் செலெக்ஷன் ஆஃப் டூத் பிரஷ், அண்ட் எவ்வளோ நேரம் பிரஷ் பண்ணுன்றதுலயும் மிஸ்டேக் இருக்கு. நல்ல ஒரு ஹார்ட் பிரஷை வாங்கி 5 நிமிஷம் தேய்ன்னு தேய்ச்சி பலன்னு ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி பண்ணும்போது பல்லுல இருக்கிற அழுக்க மட்டும் தேய்க்கிறது இல்ல, பல்லையும் சேர்த்து தான் தேய்க்கிறாங்க, அதுல இருக்கிற எனாமலையும் சேர்த்து தேய்ச்சிடுறாங்க. இதனால இல்லாத பிரச்சனையை தான் உருவாக்கிக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லாத இடத்துல வலியோ கூச்சமோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது மிஸ்டேக், இந்த டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணலாம்னு ரொம்ப ஃபோக்கஸ் ஜாஸ்தி. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டூத் பேஸ்ட் பல்ல சுத்தம் பண்றதுக்கு முக்கியம் கிடையாது, என்ன டெக்னிக்ல அதை ஃபாலோ பண்றோம், என்ன டெக்னிக்ல பிரஷ் பண்றோம் தான் முக்கியமே தவிர டூத் பேஸ்ட்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மூணாவது, எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா பிரஷை மாத்துறோன்றதுலயும் இருக்குது. நல்லா அந்த பிரிசில்ஸ் எல்லாம் விரிஞ்சு தேஞ்சி போற அளவுக்கு யூஸ் பண்றா, அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 3 months ஒன்ஸ் இல்ல அந்த பிரிசில்ஸ் விரிய ஆரம்பிக்கிற டைம்ல பிரஷை கண்டிப்பா மாத்தணும். இன்னைக்கு சோசியல் மீடியா வந்த காலத்துல இருந்து நிறைய பேர் நிறைய டிப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க யூடியூபை திறந்தீங்கனாலே பல்லு வெள்ளையாக்குறதுக்கு எப்படின்னு ஒரு 10 பேர் 10 விதமான டிப்ஸ். அடுப்பு கறி ஆரம்பிச்சு மஞ்சள்ல போட்டு பேக்கிங் சோடா எதையும் விட்டு வைக்கிறது இல்ல. இப்போ ஒரு குரூப் என்ன பண்றாங்க, நம்ம மக்கள் அதை பார்த்துட்டு சரி ஒரு ஷார்ட்கட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அதை ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது இன்னி தேதிக்கு இருக்கிற பெரிய மிஸ்டேக். இதனால பிரச்சனைகள் ஜாஸ்தியாவதே தவிர ஒரு பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி வாயை எரிச்சிக்கிறாங்க, இல்ல பல்லு தேஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸை தவிர்க்கணும். டூத் பேஸ்ட் நம்ம வந்து பிரஷ் பண்ணும்போது ப்ராப்பரான டெக்னிக்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னீங்க. அதுல ஏதாவது இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டியது இருக்கா சார்? என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணணும்? ரொம்ப சிம்பிளா நிறைய டெக்னிக்ஸ். ரொம்ப சிம்பிளா யோசிக்க வேண்டியது, பல்லு மேல சாப்பாடு எங்கேயுமே ஒட்டி இருக்க கூடாது, அவ்வளவுதான். பல்லு சுத்தமா இருக்கணும்னா நம்ம எங்கேயுமே, இப்போ நம்ம வீடை சுத்தம் பண்றோம், யூஸ்வலா எல்லா இடத்தையுமே கிளீன் பண்ணிடுவோம். ஏதாவது ஒரு நூக் அண்ட் கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஃப்ரிட்ஜ் கடையிலையோ இல்ல அந்த மாதிரி இடத்த விட்டுருவோம். கரெக்டா அங்க பாத்தீங்கன்னா அங்க மட்டும் தான் அழுக்கு இருக்கும். நம்ம வாங்கி அந்த மாதிரி தான் நம்ம எல்லாரும் வெளிப்பக்கம் நல்லா கிளீனா வச்சுக்கணும்னு ஃபோக்கஸ் பண்றோம். ஆனா அதுக்குள்ள இடுக்குகளோ
பல்லுடைய உள் பகுதியிலையோ அந்த மாதிரி இடத்த தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றது இல்ல. 2 பல்லுக்கு நடுவுல தான் இப்ப நிறைய பேருக்கு கேவிட்டிஸ் வரது நாங்க ரெகுலரா பாக்குறோம். அதையே மிஸ் பண்றோம். ஃபிளாசிங்னு ஒரு ஹேபிட் நம்ம ஊர்ல அந்த கல்ச்சரே கிடையாது. அப்ராட்ல பாத்தீங்கன்னா ஃபிளாசிங்ன்ற ஹேபிட் நிறைய ப்ரோமோட் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல அந்த பல்லு இடுக்குல கிளீன் பண்றத மிஸ் பண்ணிடுறாங்க. இதை தவிர இன்னொரு மெயின் ரீசன் மிஸ் பண்றது நாக்கு. என்னதான் பல்ல சுத்தம் பண்ணாலும் சாப்பிட்றது எல்லாமே நாக்குல போய் தங்க தான் செய்யுது. இந்த ஒரு விஷயத்த கிளீன் பண்ணாம விடுறதுனாலே வாய் துர்நாற்றம் ரொம்ப காமனா வரும். ஸோ நம்ம வெறும் மேலோட்டமா மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றோமே தவிர டெக்னிக்ல பல்லுடைய உள்பகுதியிலையோ இல்ல பல்லுடைய இடுக்குலையோ இல்ல நாக்கையோ ஃபோக்கஸ் பண்றது இல்ல. அதையும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் ஓவரால் கிளீன்லினஸே உங்களுக்கு கிடைக்கும். டென்டல் ஹெல்த்தை பாத்துக்கிறதுல ஓவர் டூ பண்றாங்க நிறைய பேருன்னு சொன்னீங்க. ஸோ ஒரு நாளுக்கு எத்தனை தடவை பிரஷ் பண்றது சஃபிஷியன்டா இருக்கும் சார்? ஐடியலா 2 வாட்டி பிரஷ் பண்ணா போதும். அண்ட் நம்ம எல்லாரும் மார்னிங் பிரஷ் பண்ணிடுறோம். ஆனா மார்னிங் பண்றதை விட நைட்டு பிரஷிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னு சொல்றேன், இப்போ நம்ம நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுறோம். நம்ம மார்னிங் பேசுறோம், ஆக்டிவா இருக்கிறோம், வாயில எச்சி நிறைய சுருக்கும். எச்சின்றது கடவுளா கொடுத்த ஒரு வரம் என்ன கேட்டீங்கன்னா. ஏன் நம்ம சாப்பிட்றது எச்சி சொருக்கிற டைம்ல அதே வாஷ் பண்ணிடும். நேச்சுரல் கிளென்சர்னு சொல்லுவோம். ஸோ பல்லு மேல எதுவும் ஒட்டாம அதே வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிடும். இப்போ நைட் நம்ம தூங்கும்போது நம்மளோட எல்லா சிஸ்டம்ஸுமே ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா ஷட் டவுன் பொசிஷன்ல தான் இருக்கும். அந்த டைம்ல சலைவரி செக்ரீஷன், அதாவது எச்சி சுருக்கிற தன்மையுமே குறைஞ்சிரும். ஸோ நீங்க நைட்டு சாப்பிட்டுட்டு அதை கிளீன் பண்ணாம படுக்கும்போது ஃபுல் நம்ம தூங்குற ஒரு 8ல இருந்து 10 மணி நேரம் அப்படியே அந்த சாப்பாடு பல்லு மேல ஒட்டி இருக்கும். இதுதான் மெயின் ரீசன். பாக்டீரியா நம்ம நல்லா 10 hours அந்த ஃபுட்டு மேல ஆக்ட் பண்ணி ஆசிடை கிரியேட் பண்ணி பல்ல டேமேஜ் பண்றது. கண்டிப்பா 2 வேளை பிரஷ் பண்ணணும். அதுலயும் முக்கியமா நைட் டைம் பிரஷ் பண்ண மறந்துடக்கூடாது. மார்னிங் பண்ணி தான் ஆகணும். தெர் இஸ் a saying, காலையில பிரஷ் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கலாம், நைட்டு பிரஷ் பண்ணணும்னா உங்க பல்ல காப்பாத்திக்கணும்னு. ஸோ மார்னிங் பிரஷிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. பட் நம்ம எல்லாமே அந்த ஹேபிட் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். நம்ம வராத ஹேபிட் நைட் பிரஷிங். ஸோ அதை கண்டிப்பா மார்னிங் நைட் பண்ணாலே போறோம். நீங்க சொன்ன மாதிரி ஓவர் டூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை தவிர எதை சாப்பிட்டாலும் இமீடியட்டா வாயை உடனே ரின்ஸ் பண்ணாலே போதும். டூத் பேஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து இந்த டூத் பேஸ்ட்ல இருந்து அந்த டூத் பேஸ்ட் மாறுறங்கிற பழக்கமும் இருக்கு. சோ அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா டூத் பேஸ்ட் சேஞ்ச் பண்றது ஒரு நல்ல விஷயமா சார்? ஃபர்ஸ்ட் நம்ம டூத் பேஸ்டுடைய பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஒரு டூத் பேஸ்ட் போட்டா கொஞ்சம் நுர வரணும், அது நம்ம சுத்தம் பண்ண ஹெல்ப் பண்ணும். இவ்வளவுதான் பர்பஸ் ஆஃப் தி டூத் பேஸ்ட். இன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல பாக்குற மாதிரி மஞ்சளும் தேவையில்ல, உப்பு, அடுப்பு கறி வரைக்கும் டூத் பேஸ்ட்ல ஆக்சுவலி எதுவுமே ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸ்லாம் கிடையாது. ஒரு கன்சியூமரா நீங்க வந்து ஒரே ஒரு டூத் பேஸ்ட்டை ஒரு கம்பெனி தான் வாங்க மாட்டீங்க. அதனால கலரா பல ஃப்ளேவர்ஸ்ல உங்களுக்கு டூத் பேஸ்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ இந்த டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணாதான் பயங்கரமான எஃபெக்ட் கிடைக்கும், இந்த டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணா என் பல்லு வீக் ஆயிரும் அப்படின்லாம் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. சில கேட்டகரிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிட்ஸுக்குன்னு ஒரு தனி கேட்டகரி இருக்கு, அடல்ட்ஸ்க்குன்னு ஒரு கேட்டகரி இருக்கு. கிட்ஸுக்கான டூத் பேஸ்ட்டை கிட்ஸுக்கு யூஸ் பண்ணணும், அடல்ட்ஸ் டூத் பேஸ்ட் கிட்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுல அந்த அப்ரேசிவ் தேயக்கூடிய தன்மை அடல்ட் டூத் பேஸ்ட்ல ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப சின்ன குழந்தைங்க ஒரு 4 வயசு கீழேனா அந்த ஃப்ளூரைடுன்னு ஒரு கண்டென்ட் இருக்கும் டூத் பேஸ்ட்ல, அதை இல்லாத டூத் பேஸ்டா யூஸ் பண்ணலாம் அவங்க எச்சி துப்ப பழகாத வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட்டை பசங்களுக்கு யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணக்கூடாது, எந்த டூத் பேஸ்ட்டை நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று இந்த ஒயிட்னிங் டூத் பேஸ்ட்னு நிறைய மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஏன், அதை பல்ல வெள்ளையாக்குறதுல உங்க பல்ல தேய்ச்சி ஒரு சாண்ட் பேப்பரை தூக்கி செவுத்துல தேய்க்கிற மாதிரி. ஸோ அந்த இதுக்காக அந்த டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. 2வது நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் இந்த சென்சிட்டிவிட்டி டூத் பேஸ்ட். ஒரு கூச்சம் இருக்குன்னா அதுக்கு பல காரணம் இருக்கலாம், வெறும் வந்து சொத்தை மட்டும் ஒரு காரணம் கிடையாது. ஸோ எந்த காரணத்தினால நம்மளுக்கு கூச்சம் இருக்குன்னே தெரியாம வெறும் அந்த டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்றதுனால பிரச்சனையை நீங்க மறைச்சிக்கிறீங்க. அந்த டைம்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குமே தவிர, ஆனால் லாங் டேர்ம்ல அந்த பிரச்சனையை சீக்கிரமா பார்த்துருந்தா சின்னதா போய் முடிஞ்சிருக்கும். அது ரொம்ப நாள் அந்த பேஸ்ட்டை போட்டு மறைச்சு, அதாவது ஒரு வலி இருக்கு, அது வலியை பார்க்காம வெறும் வலி மாத்திரையை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி. ஸோ ஒரு பாயிண்ட்ல வலி மாத்திரை வேலை செய்யாது, பிரச்சனை பூதாகரமா பெருசாகும் போது தான் போய் பாக்குறீங்க. ஸோ டூத் பேஸ்ட்டை மாத்துறதுலயோ இல்ல இதை தான் யூஸ் பண்றதுல பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த கம்பெனி பிடிச்சிருக்கோ அந்த கம்பெனி பேஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். ஆனா எந்தெந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்புறம் டூத் பிரஷையும் வந்து ரொம்ப ஹார்டான பிரிசில்ஸ் இருக்கிறத போட்டு பல்லுக்கு எடுத்துக்கிறாங்கன்னு மென்ஷன் பண்ணீங்க. ஸோ ஒரு டூத் பிரஷ் சூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் கவனிக்கணும் சார்? பிரிசில்ஸை பொறுத்த வரைக்கும் 2-3 கேட்டகரி தான் இருக்கு. சாஃப்ட், மீடியம், ஹார்டு, அல்ட்ரா சாஃப்ட்னு இருக்கும். ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் ஹார்டை கண்டிப்பா தவிர்த்துடலாம். ஒரு மீடியம் ஒரு சாஃப்டை யூஸ் பண்றது ஓகே. சில பேர் வந்து எனக்கு சாஃப்ட் யூஸ் பண்ணா பல்லு கிளீன் பண்ண மாதிரியே ஃபீல் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ மீடியம் இஸ் ரெக்கமெண்டட், நாட் அ ப்ராப்ளம். பட் சாஃப்ட் என்ன கேட்டீங்கன்னா ஐடியல்.
அல்ட்ரா சாஃப்ட்ன்ற கேட்டகரி நம்ம ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கோம் வாயில, இல்ல ஆல்ரெடி ரொம்ப பல்ல தேய்ச்சி அந்த அப்ரேஷன் சொல்லுவோம், தேய்மானம் நடந்திருக்கு, அந்த மாதிரி மக்கள் ரொம்ப ஹேபிச்சுவல் சொல்லுவோம், பழக்கப்பட்டாங்க அந்த ஹார்டா பிரஷ் பண்ணி, அவங்களுக்கு இந்த மாதிரி அல்ட்ரா சாஃப்ட் பிரஷஸை யூஸ் பண்ணலாம். இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற பிரஷஸ், இந்த எலக்ட்ரானிக் பிரஷஸ்ல பிரஷர் சென்சாரோடய சில பிரஷஸ் அவைலபிளா இருக்கு. அதாவது நீங்க அளவுக்கு மீறி நீங்க பழகிட்டீங்க, ரொம்ப வருஷமா எனக்கு எந்த பிரிசில்ஸ் கையில கொடுத்தாலுமே நான் ரொம்ப தேய்ச்சி பழகிட்டேன், அந்த பழக்கத்தை என்னால மாத்திக்கவே முடியலன்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். அதுல பிரஷர் சென்சரை கொடுத்து என்ன பண்றாங்க, நீங்க அளவுக்கு மீறி பிரஷ்ஷை வைக்கும் போது தானாவே அந்த பிரஷ் ஸ்டாப் ஆயிருது. ஸோ ரொம்ப ஃபேன்சியா போகணுன்ற அவசியம் கிடையாது, சாஃப்ட் அண்ட் மீடியமே போதுமானது. ரொம்ப ஹார்டா தேய்ச்சி பழக்கப்பட்டவங்களுக்கு அல்ட்ரா சாஃப்டோ இல்ல இந்த எலக்ட்ரானிக் டூத் பிரஷ் வித் பிரஷர் சென்சர் யூஸ் பண்ணலாம்.